ஏய், நீ இந்த ஊருக்குள்ள வந்தப்ப வேணா என்னை கேட்காம வந்திருக்கலாம். ஆனா திரும்பி போறப்ப என்கிட்ட கேட்டு, அதுவும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நானா பார்த்து சரி நீ போய் தொலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ போகணும். போய் வீட்டில் சாப்பிட்டு நல்லா தூங்கு. நான் அடுத்தடுத்து நிறைய பஞ்சாயத்தெல்லாம் பார்க்கணும்ல. ரெடியா இருக்கு. அவனுக்கு எது கிடையாது தேவையில்லாத வேலை. எது தேவையில்லாத வேலையா? கார்த்தியனை மூஞ்சுக்கு முன்னாடி அந்த புள்ள சொடகு போட்டு நீ வாழ்ற ஒவ்வொரு நொடியும் நான் போட்ட பிச்சடான்னு சொல்லுமா? இத கேட்டு கார்த்தியனும் நானும் சும்மா இருக்கணுமா? நல்லா இருக்குப்பா உங்க கதை. வார்த்தை ஆளை கொன்னுடுமா? என்னத்தையோ பேசிட்டு போறான்னு விட்டு தொலைய வேண்டியது தானே. அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுப்பா. அப்புறம் உங்க கௌரவம் என்ன ஆகுது? டேய் சுப்பு கண்ணா, இங்க வா. என்னம்மா? பசிக்குதுன்னு சொன்னல, வந்து அம்மாவுக்கு காய்கறி கட் பண்ணி கொடு, உனக்கு நான் பிரியாணி செஞ்சு தரேன். பிரியாணியா? தோரமா? டேய் பா, இவ்வளவு நேரம் அம்மா மூஞ்ச தூக்கி வச்சிருந்தது, இப்ப நீங்களா? வாங்கப்பா, தலப்பா கட்டிக்கிட்டு பிரியாணிக்கு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டில் ஜில்லாலே உங்களை மாதிரி ஆள் இல்லைன்றாங்க. சப்புன்னு அரைஞ்சிருவோம், போயிடு. சரிதான். அம்மா என்னவா? கொஞ்சம் லூஸ். அதான் அமாவாசை பௌர்ணமி இல்லாட்டால் நம்ம வீட்டுல யாருக்கா கிறுக்கு பிடிச்சிருதே. டேய் சரி சுப்பு, நீ காய்கறி கட் பண்ணு, நான் உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன். சரியா? சரிம்மா. மௌனஞ்சலி செலுத்துற மாதிரி எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்காங்க. யாராவது ஏதாவது ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அந்த பையன் கூட இருக்கிற சண்டை இன்னும் முடியலையா? அப்பாடா, அம்மா மேடம் ஆரம்பிச்சிட்டாங்க. சீதாலட்சுமி, நடந்தது அம்புட்டதை கேட்டதுக்கு பிறவும் பேத்திய குறை சொல்றவ. அவனை மறுபடியும் மன்னிச்சு விடுறது தப்பா போச்சு. அப்பா ப்ளீஸ் வேண்டாம், என்னால மறுபடியும் சண்டைலாம் ஆரம்பிக்க வேண்டாம். இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு தானே நான் ஃபாரின் கிளம்பினேன். ஆனா என் நேரமா என்னன்னு தெரியல. திரும்ப திரும்ப அவனாலேயே எனக்கு பிரச்சனை வருது. வருஷ கணக்கா குடும்பத்தை பிரிஞ்சே இருந்தேன். போன்லயே பேசிக்கிட்டு நேர்ல பார்க்க முடியலங்கிற ஏக்கத்தோடவே இருந்தேன். வருஷத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் எல்லாரையும் பார்ப்பேன். அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள பிரிஞ்சிருவேன். நாம இனிமே பிரிய மாட்டோம், குடும்பத்தோடவே இருப்போம்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கும் கொடுத்து வைக்கல. திரும்ப திரும்ப அவனை சேர்ந்து அந்த பகையை வளர்த்துக்க நான் விரும்பல. அப்பா, முடிஞ்ச எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுடா. நெக்ஸ்ட் வீக் வெளியில யாருக்கும் தெரியாத மாதிரி போகணும். அந்த மாதிரி டிக்கெட் எடுத்து கொடுங்க. ஜோதி, ஆனது ஆயிடுச்சு. எதுக்கு மறுபடியும் போறத பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு 10-15 நாள் போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாமே நல்லதுக்கு தான். யாருக்கு நல்லது அத்தை? ஏரோப்ளேன் கம்பெனிக்கு. சும்மா இருக்கியா நீ வேற?
ஜோதிமா, நீ எதுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி போனோம்? அப்புச்சி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். தா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. என்னங்க, மதுரையில இருந்து சென்னைக்கு 2300 ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட்டு, சென்னையில இருந்து 1,50,000 ரூபாய். அம்புட்டு காசும் அவ்வளவுதானா? சித்ரா, காசை கணக்கு பாக்குற நேரமா அது? தா, நீங்க போங்க. போடா. பாய் மாதிரி குழந்தை. சரி மேடம். பாட்டி மேடம், அப்ப நானும் கிளம்பட்டுமா பாட்டி மேடம்? நீ இன்னும் போகலையா? அப்ப நம்ம தான் இவ்வளவு நேரம் வெட்டியா நின்னுட்டு இருந்தோமா? நீ போயிட்டு நாளைக்கு வா. சரி பாட்டி மேடம். வரேன் பாட்டி மேடம். வரேன் அப்பா சார். வரேன் அண்ணா சார். வரேன் அண்ணி மேடம். வரேன் அம்மா மேடம். விட்டா ஓடிடணும். ஊரை விட்டு போவான்னு பார்த்தா திரும்ப திரும்ப வந்து நிக்கிறா. அடுத்த முறை ஊருக்கு போகும்போது நானும் கூட போறேன். எவனும் தடுக்காம அவளை பத்திரமா கூட்டிட்டு போறேன். அதுக்கு முதல்ல அந்த கார்த்தி பையில ஏதாவது பண்ணணும். ஏய், என்ன? ஒண்ணு இல்லையே. ஏதோ மனவனா மாதிரி இருந்துச்சு. இல்லங்க, முதல்ல அந்த கார்த்தி பைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. ஏன்? எதுக்கு? அவனை நீங்க தட்டி வைக்கலன்னா திரும்பவும் நம்ம ஜோதி ஊருக்கு போறப்ப கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான். சரி விட்ரி. அந்த கார்த்தி பையன் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் என் தங்கச்சியை திரும்பி வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். நமக்கு நல்லது பண்ணியிருக்கான். பாவம் ஜோதி, அவ பேசுனத கேட்டல்ல. சின்ன வயசுல இருந்து அவ எங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா விதி அவளை சேர்த்து வைக்கல. இன்னைக்கும் அதே விதி தான் அதுக்கு தடையா இருக்கு. இன்னும் எப்படியும் 10 நாள் தங்கச்சி வீட்டில் தான் இருப்பா. முடிஞ்சா அவ ஃபாரின் போகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஐடியா இருந்தா சொல்லு. அந்த கார்த்தி உங்களை அடிச்சது தப்பே இல்லை. அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். உங்க ஒரு கையை உடைச்சதுக்கு பதிலா 2 கையையும் உடைச்சிருக்கணும். சித்தப்பு, முடிச்சிட்டீங்களாடா? கார்த்தி, இந்தா இந்தா. எனதருமை நண்பர்களே, மதிப்பிற்குரிய சித்தப்பா அவர்களே, எனது அருமை நண்பன், எங்கள் மாபெரும் எதிரியான ஜோதியை, ஜோதி ஜெயராமனை வெளிநாடு தப்பிச் செல்ல முடியாமல் தடுத்த வெற்றிக்கான பார்ட்டியை நாம் இப்பொழுது அனுபவிக்க போகிறோம். மவனே, அந்த ஜோதிய நாட்டை விட்டு போறதை தடுத்துட்ட. ஆனா அவளால நீ பட்ட அவமானத்தை துடைக்கலையே. ஆமாண்ணா, ஏதாவது செய்யணும்ண்ணா. மவனே, நான் சொல்லட்டுமா? இப்பவே ஜெயராம வீட்டுக்கு போய் கூட்டின கதவுக்கு முன்னாடி நின்று டே ஜெயராமான்னு கத்தணுமா? போச்சு தப்பு. கார்த்தி, இனி நீ திருப்பி அடிக்க போற ஒவ்வொரு அடியும் வள்ளுவா இருக்கணும். டேய், விடுவானா உன் நண்பன்? இதுக்கப்புறம் அவ என்னெல்லாம் சந்திக்க போறான்னு மட்டும் பாரு. அப்போ பிளானே போட்டியா? டேய், அவளை டார்ச்சர் பண்றதுக்கு பிளான் எல்லாம் போடணுமாடா? அப்படியே போற போக்குல ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதா? ஆமா, எப்போ? என்னைக்கு? இன்னைக்கு, இப்பவே. என்னடா சொல்லல, போன இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. அதே ஹலோ ஹலோ
ஹலோ மிஸ் ஜோதி ஜெயராமன். யா அந்த அமெரிக்கா ராக்கெட் நாசா we are speaking from அது என்னடா? நாசா. வாட் பாடன்? என்னடா சரியா கேட்க மாட்டீங்க? சிக்னல் இல்லைன்னு சொல்லி கொடுப்பா. your room signal no, come outside. Once again, just hold on. Please come. சும்மா நான் முதல்ல பேசுறேன். ஹலோ, வெளியில வந்துட்டீங்களா? வந்துட்டேன், சொல்லுங்க. மேடம், இப்போ உங்களுக்காகவே ஒரு புது வண்டி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், தெரியுமா? வாட்? நீங்க தான் நிலாவுல போய் உட்கார்ந்து பூமியை பார்த்து ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல. பேர்பட்ட ஆசை அது. சீக்கிரமா வாங்க, நாங்க உங்களை நிலாவுக்கு போகத்தானே கூப்பிடுறோம். நம்ம ஸ்ரீவில பெரிய குளம் கம்மாய்க்கு நடுவுல ராக்கெட்ட நாங்க உங்களுக்காகவே நிப்பாட்டி வச்சிருக்கோம். சூப்பர் பங்கு. ஹலோ, யார் நீங்க? உங்க ஆசையை நிறைவேற்றலாம்னு பார்த்தா யாரு என்னன்னு விவரம் கேக்குறீங்க? பட்டுன்னு குளிச்சு ரெடியாகி துணிமணி எடுத்துக்கிட்டு நேரம் ஆண்டாளம்ம கோயில் வாசலுக்கு வந்துருங்க. ஏய், யார் நீ? முதல்ல பேரை சொல்லு. பேரை சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லையா? பேரா முக்கியம், உங்க ஆசை தானே முக்கியம். இன்னும் 1 மணி நேரத்துல வந்துட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிலாவுல தண்ணி தான் இருக்கு, சோத்துக்கு வழியே இல்ல. அதனால 3 நாளைக்கு தாங்குற மாதிரி புளிசோறு கட்டிக்கிட்டு வாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா நீங்களா யாருன்னு சொல்லுங்க. இல்லைன்னா சைபர் கிரைம் மூலமா உங்க நம்பரை ட்ரேஸ் பண்ண போறீங்க. ஹலோ, இம்பிட்டு பேசுறேன்னு இன்னுமா என்னை யார் என்று கேட்கிறாய்? ஐயோ பாவம், நன்றாக சிந்தித்து பார். கார்த்தி, பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டியே. கார்த்தி அண்ட் கோ வித் அவர் ஐனஸ் சித்தப்பு. ஹலோ, அமெரிக்கன் ட்ரம்போட சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நம்ம ஊர்ல 2 ட்ரம் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது மேல உட்காந்து பொரிச்ச பரோட்டாவும் சால்னாவையும் ஊத்தி நல்லா குழப்பி சாப்பிடுங்க. இதுவும் ட்ரம்போட தானே சாப்பிட போறீங்க. ஹலோ, என்னடா? டேய், போனை கட் பண்ணிட்டாடா. கட் பண்ணிட்டாளா? எங்க என்ன தைரியம்? The subscriber is currently switched off. Please try after some time. என்னடா போன இப்படி? என்னடா இது ஏன் போடுறா? அதுக்கு என்னப்பா வேலை? என்னடா அவன் நம்பர்ல இருந்து போட்டா மறுபடியும் கேஸ் போடுவான்ல. சும்மா எத்தனை கேஸ் தான் அவன் பாப்பேன். அதானே, நீயும் ஒரு கேஸ் பாரு. ஜாமீனுக்கு 25,000 இல்ல 50,000 கூட நாங்க கட்டுறோம். இந்தா சித்தப்பு, இந்தா சுப்பு. ரைட்டு, டேய் போன் வரேன்டா. டேய் சுப்பு, அந்த வண்டி உருட்டிட்டு வந்துரு. டேய் கார்த்தி, யோ சித்தப்பு,
ஐயோ நம்ம நம்பரை வச்சு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளோ, செஞ்சாலும் செய்வான். அப்பனும் பையனை நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விடப்பட்டாங்க போல இருக்கு. இவங்க சகவாசத்தை முதல்ல கட் பண்ணணும். பங்காளி பங்காளி மா, வண்டி சாவி எங்க? அயன் பாக்ஸ் பக்கத்துல இருக்கு பாரு. அத எதுக்கு அங்க வச்ச? லட்சுமி கேள்விக்குரியா? ஜெயலட்சுமி, இது உன்னோட வேலை தானா? மா, சாப்பிட எடுத்து வைமா. ஹாட் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து வச்சுக்க. லட்சுமி கேள்விக்குறி மறுபடியும். இந்த ஜெயலட்சுமிய இது உன் வேலை தானா? ஆமா. இந்த வீட்ல லட்சுமிங்கிற பேர் தெரிஞ்ச, அதுவும் அவ ஓன் லட்சுமி தேங்கிறதையும் தெரிஞ்ச ஒரே ஒரு லட்சுமி இந்த ஜெயலட்சுமி மட்டும்தே. அந்த டிடிஹெச் கொடையை பிடிங்கி தூக்கி போடுறேன். சும்மா சினிமாவும் சீரியலும் பார்த்து வர வர உன் பேச்ச மாறி போச்சு. கிளம்புறேன். டேய் இருடா. என்ன? போற வழியில மளிகை கடையில அரிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போ. சரி சரி. ஏய் இரு கேட்டுட்டு போ. போன தடவை நீங்க கொடுத்த தன லட்சுமி அரிசி நல்லா இல்ல, அது வேண்டாம். இந்த வாட்டி மகா லட்சுமி அரிசி ஒரு மூட்டையை அனுப்புங்கன்னு மறக்காம சொல்லிட்டு போ. என்ன சும்மா நான் இருக்கிற நிலைமை தெரியாம என்னத்தையா பேசிட்டு இருக்காத. நான் என்ன விளையாடுவேன்? லட்சுமின்னு ஒருத்தி இருக்கா, இப்பவே போய் அவளை கையோட கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஃப்ராட் தனம் பண்ணது நீதானே? நீ சொன்ன லட்சுமி தான் வர மாட்டேங்கிறா. சரி, அண்ணன் லட்சுமியாவது வரட்டுமேன்னு பார்த்தேன். ஜெயலட்சுமி வேணா. இப்ப இருக்கிற பஞ்சாயத்துல இந்த லட்சுமி எல்லாம் உனக்கு அவசியமா? அவசியந்தே. ஏன் மருமவ யாரு? அவ எப்படிப்பட்டவ? இந்த குடும்பத்துக்கு அவ ஏத்தவளா? இந்த வீட்டு நாத்துனா குழந்தையால அவ எப்படி பாத்துக்குவான்னு நான் சோதிச்சு பார்க்க வேணாமா? வேணாம், வேணவே வேணாம். சரியா? மா, இப்போதைக்கு என்னால அந்த லட்சுமியை பார்க்கவோ பேசவோ முடியாதுமா. ஏன் முடியாது? உங்க லவ் மேட்டர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமா. அப்ப சரி சரி, நான் கடைக்கு போட்டுமா? வரேன். டாய் இங்க வா. என்ன? பக்கத்துல வாடா. என்ன? அன்னைக்கு நீ என்கிட்ட என்னடா சொன்ன? என்ன என்ன சொன்ன? நீ லவ் பண்றது அந்த புள்ளைக்கு தெரியாது, இனிமேதான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு அன்னைக்கு நீ சொன்னல. அது கரெக்டா கேக்குதா? நீ லவ் பண்றது அந்த புள்ளைக்கே தெரியாதப்ப அவ குடும்பத்துக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அம்மா கரெக்டா கேக்குதா? அப்போ நீ அம்மாவை ஏமாத்திருக்க, என்கிட்ட போய் சொல்லிருக்க. லட்சுமின்னு யாருமே இல்ல. இப்ப இல்லம்மா, அப்ப இருந்தம்மா. எப்போ? நான் உங்ககிட்ட அவளை பத்தி சொல்லும் போது. அப்ப ஏன் இப்ப இல்ல? இல்ல. எங்க போயிட்டா? உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. போதுமா? டேய் கார்த்தி, ஒழுங்கு மரியாதை அவ எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு போடா. வந்து சொல்றேன், கிளம்புறேன்.
எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானே. ஜெயலட்சுமி, அந்த லட்சுமி யாருங்கிறத நீனே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன்.